மே 18, 2009 தமிழ் ஈழ மக்களுக்கும் தமிழ் இனத்துக்குமே நடந்த ஒரு துரோகம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே முதுகில் குத்திட்டாங்கன்றதையும் சொல்லலாம். ஏன்னா தமிழ் ஈழத்தோட ப்ரொட்டஸ்ட், அதாவது தனிநாடு கேட்டு நம்ம நிறைய கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தலைமை தாங்குற விதமாக எல்டிடி பிரபாகரன் அவர்கள் அந்த காலத்தில், அதாவது 1975 அந்த காலத்தில் எல்டிடி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் கிட்ட போராடிட்டு இருந்தார். பட் இங்கே ஸ்ரீலங்கா எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் 2009 பார்த்தீங்கன்னா அந்த போர் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வர நிலையில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களையும் கொண்டுட்டு அந்த அன்னைக்கு தலைமை தாங்கின ராஜபக்ச அவர்களோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சாங்க. அதாவது இனிமேல் நாங்கள் எங்கேயும் தாக்க மாட்டோம், அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழர்கள்லாம் காயப்பட்டிருந்தீங்கனாலோ இல்லை உங்களுக்கு உதவி வேணும்னாலும் நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சின்ன கிராமம் தான் ஸ்ரீலங்காவில். ஸோ அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சாங்க. ஸோ அங்கே பெண்கள் கிட்டத்தட்ட ரொம்ப அசிங்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த ஆர்மினால் சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறையா இருக்குது, நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் சொல்ல முடியாத கொடுமைகளையும் தாண்டி உயிருக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே தஞ்சம் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா போய் தஞ்சம் அடைஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஃபாஸ்பரஸ் குண்டுகளையும் போட்டு அண்டு ஃபயரிங்கும் பண்ணி கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களை கொத்தா கொண்டாங்க. எல்லாமே தமிழ் இன மக்கள் தான். ஸோ இந்த ஹிட்லர் ஜூஸை கொண்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு படுகொலை அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்துக்கும் தமிழ் இன மக்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவை நிச்சயமாக போடுறேன். இன்னைக்கு மெயினாக டைம் கிடைச்சது அப்படின்னா ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சலியை செலுத்திட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த இன மக்களுக்கும் இனிமேல் இந்த உலகத்தில் நடக்கவே கூடாது அப்படின்ற ஒரு அண்டு இந்த துக்க அனுசரிப்பு நாளாகவும் நீங்கள் கருதணும். இந்த விஷயம்லாம் தெரியாமல் நிறையா பேர் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையுமாகவே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்.